Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் சாப்டர் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த சாப்டர்ல 1 to 3rd சம் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல நம்ம 4th சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம். ஸோ எக்ஸ் who has been carrying on a retail business for past 15 years intends selling his business on 31st December 2001. It is agreed between X and the buyer that the buyer pays rupees 50,000 for goodwill. From the following particulars supplied by the X, ascertain the amount of goodwill if it were based on the 3 years purchase of average profit of last 4 years. So first நம்ம question read பண்றப்பே நம்மளுக்கு வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட், சூப்பர் ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் 1998, 1999, 2000, 2001 நம்மளுக்கு 4 years ஆஃப் பர்ச்சேசஸ் இருக்கு. ஓகேங்களா? At the time of acquiring X business, the buyer was employed as the manager as a similar business on a salary of 300 per month. இப்போ நம்மளுக்கு per annum அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம அந்த வேல்யூ டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம். per month கொடுக்குறப்போ into 12 கால்குலேட் பண்ணி எழுதுவோம். ஸோ எப்போதும் நம்மளுக்கு கொஸ்டின்ல மேனேஜர் சேலரி அப்படின்னு கொடுத்துருந்தா அதை நம்ம டோட்டலா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல மேனேஜர்ஸோட சேலரியை மைனஸ் பண்ணி அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப் 2001ல இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 இருக்கான். 1998ல ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் பை தி 3000 ஸ்பெகுலேஷன் லாஸ் இருக்கான். அண்ட் 2000ல வந்துட்டு 5000 owing to loss from betting. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் லாஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வர்றதுல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், இன்கம் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்பெகுலேஷன் லாஸ், லாஸ் ஃப்ரம் பெட்டிங், வேற என்ன லாசஸ் எல்லாம் நம்மளுக்கு வருமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். என்னென்ன இன்கம், நம்மளுக்கு ப்ராஃபிட், அந்த மாதிரி வர வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இன்கம் வந்தா மைனஸ் பண்ணணும், லாஸ் வந்தா ஆட் பண்ணணும், அண்ட் தென் மேனேஜர் சேலரி வந்தா டோட்டல் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல மைனஸ் பண்ணி அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இதுதான் பேசிக், சரிங்களா? இப்ப நம்ம ஓவராலா சம் எப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம டைரக்டா சம் போயிடலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்மளோட 3 years இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராஃபிட் எழுதிக்கலாம், சரிங்களா? ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கும் உள்ள ப்ராஃபிட். என்னென்ன ப்ராஃபிட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்க 10,000 இருக்கு, செகண்டுக்கு 12,000. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டுக்கு 10,000 1998க்கு, 1999க்கு 12,000 இருக்கு, 2000க்கு 15,000 இருக்கு, அண்ட் தென் அனதர் 1 year இருக்கு, 2001 இருக்கா? ஸோ அதுக்கு பாருங்க 18,000. ஸோ தீஸ் ஆர் அவர் ப்ராஃபிட் எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் எந்தெந்த வருஷத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் வருஷம் பாருங்க 1998. ஸோ 1998 ரிலேட்டடா ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்க 1998 ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் பை தி 3000 ஸ்பெகுலேஷன் லாஸ். நான் சொன்ன மாதிரி நம்ம லாஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம், இன்கம் எல்லாம் மைனஸ் பண்ண போறோம். சோ நம்மளோட ஸ்பெகுலேஷன் லாஸ நம்ம ஆட் பண்ணணும். ஸ்பெகுலேஷன் லாஸ் இருக்கா? சோ அந்த ஸ்பெகுலேஷன் லாஸோட அமௌண்ட் என்ன நம்மளுக்கு 3000. சோ 10,000ல நம்மளுக்கு 3000 மைனஸ் பண்ணிக்க போறோம். அண்ட் தென் வேற எந்த ஸ்பெகுலேஷன் லாஸ்மே கிடையாது. சோ அந்த வேல்யூஸை டைரக்டா எடுத்து எழுதிக்குங்க. 15,000, இந்த அமௌண்ட் 18,000. ஓகேங்களா? ஓகே, இந்த அமௌண்ட்ல நம்ம ஆட் தானே பண்றோம். ஸோ 13,000 டோட்டல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது பாருங்க 1999. 1999 ரிலேட்டடா ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2001க்கு கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க, 1998 கொடுத்துருக்காங்க. பட் 1999க்கு எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ இதை நம்ம அப்படியே லீவ் பண்ணிடலாம். எதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் தேவையில்லை, மைனஸ் பண்ணவும் தேவையில்லை. அடுத்து
2000 நம்மளோட தேர்ட் இயர் பாருங்க 2000 அது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் பாருங்க has been reduced by the 5000 owing to loss from betting. ஓகேங்களா, சோ இதுவுமே நம்மளுக்கு லாஸ் தான். சோ அந்த லாஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். லாஸ் ஃப்ரம் பெட்டிங் அதோட அமௌண்ட் பாருங்க 5000 எந்த வருஷத்துக்கு தேர்ட் இயருக்கு. சோ ஆட் பண்ணா நம்மளுக்கு 20000. ஓகே, சோ இந்த அமௌண்ட்டை டைரக்டா நம்ம அப்படியே கீழே எழுதிக்கலாம். நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது. சோ 13000 12000 20000 இங்க நம்மளுக்கு 18000. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அடுத்த வருஷம் 2001க்கு பாருங்க இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா, சோ இன்கம் நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, சோ இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, அது எந்த வருஷத்துக்கு 2001க்கு அதோட வேல்யூ பாருங்க 1000. ஓகேங்களா, சோ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 17000. இந்த டோட்டலா நம்ம டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். 20 12 13000. ஓகேங்களா, ஓகே. சோ இப்போ இந்த 4 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 13000 பிளஸ் 12000 பிளஸ் 20000 பிளஸ் 17000. ஓகேங்களா, சோ டோட்டலா இந்த 4 வேல்யூஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு 62000. இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போமா. சோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு total profits divided by number of years. சரிங்களா, சோ இப்போ டோட்டல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சது 62000. எத்தனை இயர்ஸ், 1 2 3 4 இயர்ஸா. ஓகே, சோ இப்போ நம்ம டிவைட் பண்ணுவோமா. 62000 divided by 4 நமக்கு எவ்வளவு 15500. சோ நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட் பாருங்க 15500. இப்போ நம்மளுக்கு क्वेश्चनல மேனேஜர் salary கொடுக்கல அப்படின்னா டைரக்டா குட்வில் கால்குலேஷன் போயிடலாம். நம்மளுக்கு क्वेश्चनல ஆவரேஜ் மேனேஜர் salary கொடுத்திருக்கனால நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்ல அந்த வேல்யூவை மைனஸ் பண்ண போறோம். சோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னது rupees 15500. சோ இதுல நான் என்ன சொன்னேன், மேனேஜர் சாலரிய மைனஸ் பண்ண போறோம். சோ மேனேஜரோட salary நம்மளுக்கு இந்த क्वेश्चनல per month கொடுத்திருக்காங்க. சோ 300 into 12. சோ 300 into 12 நம்மளுக்கு 3600. ஓகேங்களா, சோ இப்போ இந்த 15500ல 3600 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 11900. சோ இது நம்மளுக்கு அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். புரிஞ்சுதா. சோ நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்னா நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலால இருந்து வர்றது ஆவரேஜ் ப்ராஃபிட். அதுல எப்ப நம்ம மேனேஜர் salary எல்லாம் மைனஸ் பண்ணி வரோமோ அது நம்மளுக்கு அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம குட்வில் கால்குலேஷன் போடுவோமா. சோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேங்களா, ஓகே. சோ இப்போ நம்மளோட அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், உங்களுக்கு அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கப்போ நீங்க ஃபார்முலாலையும் அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க வெறும் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம இந்த வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சது அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல. சோ இந்த வேல்யூ எடுக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் எடுத்துக்க போறோம். சோ 11900 into நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நம்மளுக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் அமௌண்ட் ஆஃப் குட்வில் இஃப் இட் வர் பேஸ்ட் ஆன் தி 3 years purchase. எத்தனை பர்ச்சேஸ், 3 years. So 11900 into 3 நம்மளுக்கு 35700. ஓகேங்களா, so rupees. Therefore goodwill is equal to rupees 35700. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஈஸியான சம். உங்களுக்கு இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீங்க தனியா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1998ஓட ப்ராஃபிட் போட்டுட்டு அதுல ஸ்பெகுலேஷன் லாஸ் வந்துட்டு 3000 இருக்கு, அதை ஆட் பண்ணி 19 நான் உங்களுக்கு ஒரு ரஃபா போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ 1998க்கு இருக்கா. சோ அதோட ப்ராஃபிட்டோட அமௌண்ட் என்னது நம்மளுக்கு 10000. சோ இதுல ஸ்பெகுலேஷன் 3000 ஆட் பண்ணா நம்மளுக்கு 13000 முடிஞ்சுச்சா. அடுத்து 1999க்கு எதுவுமே கொடுக்கல. சோ டைரக்டா 12000 அப்படின்னு எழுதிக்குங்க. 2000க்கு பாருங்க ப்ராஃபிட் 15000, இதுல லாஸ் பாத்தீங்கன்னா 5000. சோ இதை நம்ம ஆட் பண்ணி 20000 எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்து 2001க்கு
18,000 ப்ராஃபிட். இதுல நம்மளுக்கு இன்கம் வந்து 1000 அப்படின்றோம். ஸோ இன்கம் நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம். ஸோ 18,000ல 1000 போச்சுன்னா 17,000. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணா we will get 62,000. ஸோ நீங்க இந்த மாதிரியும் போடலாம். இல்ல நீங்க வந்து பர்டிகுலர்ஸ் காலம் போட்டுட்டு இயர்ஸ் காலம்ஸ் போட்டு இந்த மாதிரி செப்பரேட்டா எழுதினாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க எப்படி போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் ஒண்ணுதான் வரும். ஸோ ப்ரொசீஜர் இதுதான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ என்ன ப்ரொசீஜர் வேணாலும் நீங்க போடலாம். பட் நீங்க போடுறப்போ ப்ராஃபிட்ஸ் என்ன, இப்ப நீங்க மென்ஷன் பண்றப்போ இது வந்து என்ன வேல்யூ, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் லாஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நீங்க இங்க ஆட் பண்றப்போ இந்த 3,000 வந்து ஸ்பெகுலேஷன் லாஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணணும். அது என்ன வேல்யூ, இன்கமா லாஸா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்மளுக்கு 4. ஸோ 62,000 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 15,500 நம்மளுக்கு சேலரி கொடுத்துருக்கனால டோட்டல் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல நம்ம வந்து சேலரி மைனஸ் பண்ணி அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுல நம்ம குட்வில் கால்குலேட் பண்றோம். டோட்டல் ஆவரேஜ் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம குட்வில் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர்ல வர ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸும் அப்லோட் பண்றேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.